மலைகளிலும் காடுகளிலும் கிடைக்கின்ற மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மிளகரணைன்னு சொல்லக்கூடிய கொடி வகை தாவரம். ரொம்ப அழகான ஒரு கூம்பு வடிவமான இலைகளை கொண்டு சிறு சிறு முட்களோடு வளரக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். குறிப்பாக இந்த கோடைக்காலம் முடிந்து முன்மழை காலத்தில் நிறைய களிமண் பூமிகளில் படர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம்னு சொல்லலாம். இதற்கே மிளகரணை அப்படிங்கிறது பெயர் வந்துச்சுன்னா, பொதுவாக இதோட இலையை எடுத்து நல்லா கசக்கிட்டு நுகர்ந்து பார்த்தோம்னா மிளகு நுகர்ந்தால் நமக்கு எவ்வாறு ஒரு வாசனை ஏற்படுகிறதோ அந்த மாதிரி ஏற்படும். தொடாலியா ஏஷியாட்டிகா அல்லது தொடாலியா கரோலிஃபோலியா அப்படிங்கிறது இதோட தாவரவியல் பெயர்னு சொல்லலாம். இந்த மிளகரணையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, சைனசைட்டஸ் மற்றும் அலர்ஜிக் சைனசைட்டஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ஆஸ்துமா நோய் ஏற்படும் போதோ, சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போதோ, காலையில் எழுந்தவுடனே மூக்கிலிருந்து குழாயை திறந்து விட்டால் போல தண்ணி கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் போதோ, அடிக்கடி தும்மல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதோ நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அல்லது ஆன்டி அலர்ஜிக்குன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் தான் இன்றைக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம எடுத்தோன்னா நாளுக்கு நாள் அந்த வியாதியுடைய வீரியம் அதிகமாகி வியாதியுடைய உபதிரவங்களோடு அது மாறுறதை தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் அலர்ஜிக் சைனசைட்டிஸ்க்கு மருந்துகள் எடுத்து, ஆஸ்மாக்கு எடுத்து, டியூபர்குலோசிஸ் வரலாம் இன்றைக்கு நோயுடைய வீரியம் அதிகமாகி கொண்டே போகிறது தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறதே தவிர நோய் குணமாகி இருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறதில்ல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அலர்ஜிக் சைனசைட்டிஸ் இருந்தாலோ ஆஸ்துமா இருந்தாலோ நம்ம செய்ய வேண்டியது, இந்த மிளகரணையுடைய இலைகள் ஒரு 30 இலைகளை எடுத்து ஒரு 200 மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். அது 100 மில்லி ஆகிற வரையிலும் குறைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த ஒரு தண்ணீரில் சிறிதளவு பனங்கற்கண்டோ இல்லை தேனோ கலந்து காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய அலர்ஜிக் சைனசைட்டிஸ் பிரச்சனை, அதே போல் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது சிறிதாக மாறுவதை பார்க்க முடியும். அதே போல் நிறைய பெரியவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கோழை அதிகமாக வரும். கோழைனா பல் துலக்கினோடனே வாந்தி வர மாதிரி இருக்கும். டக்குன்னு உள்ளேருந்து சளி வருதுன்னா வெள்ளை கலரில் நூல் நூலாக தொங்குற மாதிரி ஒரு வகையான பொருள், அது கோழைன்னு பேர். இந்த கோழை ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு சில நேரங்களில் ராத்திரி படுக்கும்போது அந்த கோழை வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் எழுந்து போய் நம்ம அந்த எச்சில் துப்ப வேண்டிய ஒரு தேவை ஏற்படுவதை பார்க்கலாம். ஆஸ்துமா இருக்கக்கூடிய அல்லது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அந்த கோழை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். ஸோ இதை குறைக்கக்கூடிய நல்ல மருந்து இந்த மிளகரணை. பொதுவாக வீட்டிலையே நம்ம தேநீர் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா? கொஞ்சம் டீ தூள் போடுவோம், அதுலேயே சில இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு டீ போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மிளகரனுடைய இலையை கொஞ்சம் கொண்டு வந்துட்டு ஒரு 10 இலை அந்த டீ தூள்லேயே போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த ஒரு டீயில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக சிறிதளவு பனங்கற்கண்டோ தேனோ கலந்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலே நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கோழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறிது சிறிதாக மாறி குறையிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் இப்போ மழை பெய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது சிக்காகிற குழந்தைகள் இருக்காங்க. வாரத்திற்கு ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகள், காய்ச்சலினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை தடுப்பதற்கு ஒவ்வொரு டைமும் ஆன்டிபயோட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கறத விட ரொம்ப சுலபமாக இந்த மிளகரணையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அல்லது மிளகரணை ஒரு 10 இலை எடுத்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சி சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு அரை தேக்கரண்டி தேன் அதில் கலந்து காலை ஒரு முறை அல்லது இரவு ஒரு முறை, 2 வேளையோ ஒரு முறை வேளையோங்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த குழந்தைகளுடைய அந்த ஒரு
நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள், கபத்தினால் ஏற்படக்கூடிய நெஞ்சு சளி, அதே போல் அதிக கோழை சம்பந்தப்பட்ட உணவுகள், ஜீரணமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு சிக்குன்குனியா காய்ச்சல், அதே போல் டெங்கு காய்ச்சல் வரக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இந்த காய்ச்சல்கள்லாம் ஏற்படும் போது நமக்கு நிலவேம்பு சம்பந்தப்பட்ட கஷாயம் ஒரு பெரிய மருந்தாக இருந்தாலும் கூட, இந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, இந்த மிளகரணையுடைய இலையை எடுத்து ரொம்ப சிம்பிளாக ஒரு டீ வச்சு சாப்பிட பழக்கம் வச்சுக்கிட்டாலே சிக்குன்குனியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதை தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 லிட்டர் தண்ணீர் எடுங்க, மிளகரணையுடைய இலைகள் ஒரு 50 இலையை அதில் போடுங்க, நல்லா கொதிக்க வச்சு 1/2 லிட்டராக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. அந்த வடிகட்டி எடுக்கக்கூடிய 1/2 லிட்டர் 3 அல்லது 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் காலையில் ஒரே ஒரு வேளை மட்டும் அதை சாப்பிட ஆரம்பிங்க. கரெக்டாக ஒரு மாதம் அல்லது 2 மாதம் அல்லது குளிர்காலம் முடிகிற வரையிலும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இந்த தொற்று நோய்களாக வரக்கூடிய சிக்குன்குனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, அதே போல் டெங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராமல் தடுப்பதற்கு இது உதவி செய்கிறத பார்க்கலாம். இதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஆல்ரெடி சிக்குன்குனியா காய்ச்சல் ஏற்பட்டு மூட்டுகளில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டிருப்பவர்கள், அதே போல் கால் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம், வலி, நடக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கூட ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலான்னா, இந்த மிளகரணையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலைச்சூரணம் அல்லது தாவரத்தையே நல்லா பொடி பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 500 மில்லி கஷாயத்தை 3ஆக பிரியுங்க. காலை, மதியம், இரவுன்னு 3ஆக பிரித்து அதை தொடர்ந்து ஒரு மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். நல்ல உடம்புல வேர்வை ஏற்படுவதை பார்க்க முடியும். வேர்வை நன்றாக வர ஆரம்பித்தாலே உடலில் இருக்கக்கூடிய மூட்டு வலிகள், மூட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து சிக்குன்குனியா காய்ச்சலால் ஏற்பட்ட வலிகள் கூட படிப்படியாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த மிளகரணை அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் பொதுவாகவே கிராமங்களில் நிறைய கிடைக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்படி இல்லைனா கூட ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் மிளகரணைன்னு சொன்னீங்களாலே நிச்சயமாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு வீட்டில் கஷாயம் போட்டு சாப்பிட்டாலே ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், குறிப்பாக சிக்குன்குனியா மற்றும் டெங்கு, அதே போல் சிக்குன்குனியா டெங்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட குறையிறத பார்க்கலாம். ஸோ மிளகரணை அப்படிங்கிற ஒரு தாவரத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். வாழ்க்கையில் நாள்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே காத்து கிடக்கின்றன. எனவே இவைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் என்று நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வானிலை அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை அருகே உள்ள கீழடி, இந்த கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் தொடர்பாக பெரும் சர்ச்சைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. முக்கியமாக மத்திய அரசு இந்த ஆய்வுகளை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறது. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சான்றுகளை தொடர்ந்து ஆய்வு செய்யவோ, அவற்றின் அடிப்படையில் இந்திய வரலாறு தொடர்பாக, தமிழக வரலாறு தொடர்பான புதிய உண்மைகள் வெளிவருவதை தடுக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் முக்கியமாக கீழடி ஆய்வை இடைநிறுத்தம் செய்வது, அதற்கு பொறுப்பாக இருந்த தொல்லியல் அதிகாரியை அஸ்ஸாம் மாநிலத்திற்கு மாற்றியதன் மூலமாக அந்த ஆய்விற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டது போன்ற பல விஷயங்களை மத்திய அரசு செய்து வருகிறது. அதோடு அதற்கு போதுமான அளவிற்கு முறையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். முக்கியமாக கீழடி ஆய்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு தொடரப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்று சார்ந்த உண்மைகள் இங்கே முன்னிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் பலரும் கூட கீழடி ஆய்வை மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது? ஏன் ஒரு தொல்லியல் துறை ஒரு வரலாறு சார்ந்த ஒரு ஆய்வை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றால், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை முறையான கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்தினால்தான் அதனுடைய வரலாற்றை நாம் துல்லியமாக மதிப்பிட முடியும், அதனுடைய தொன்மை
தன்மையை நாம் துல்லியமாக மதிப்பிட முடியும். அப்படி இருக்கிற போது நீங்கள் பல ஆண்டுகளாக குஜராத் மற்றும் வேறு இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் தொல்லியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட பழம்பொருட்களை 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட இந்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருள்களை 2 ஆண்டு கால ஆராய்ச்சியோடு மூடி மறைப்பதற்கு மத்திய அரசு துணை போகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது ஆழமாக பரவலாக எழுந்திருக்கிறது. ரொமீலா தாப்பர் போன்ற வரலாற்று அறிஞர்கள் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், கீழடிகள் கண்டுபிடிக்கப்பட்டவை என்பது மிகவும் ஒரு வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய விஷயம். அந்த ஆய்வுகள் தொடரப்பட வேண்டும் என்று இந்தியாவினுடைய தொல்லியல் சார்ந்த அறிஞர்கள் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்று கீழடியில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வுப் பொருள்களை, அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொல்லியல் பொருள்களை வேறு மாநிலத்திற்கு, பெங்களூருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அங்கு கொண்டு போய் அதை அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அதை வைத்து பாதுகாப்பதற்கு வசதி இல்லை என்றெல்லாம் மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை சொன்னபோது அதற்கு தமிழகத்திலிருந்து மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. நீதிமன்றம் கடைசியாக உத்தரவிட்டிருக்கிறது, கீழடியிலேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அந்த பொருள்கள் வைக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், கீழடி ஆய்வு தொடர வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்களை நீதிமன்றம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சமீபத்தில் வழங்கிய ஒரு உத்தரவில் குறிப்பிடுகிறது. இந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை ஏன் மத்திய அரசு ஒரு எதிர்மறையாக கையாள்கிறது? அதாவது தமிழகம் சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மத்திய அரசு ஒரு எதிர்மறை நிலைப்பாட்டை எடுக்கிறது. ஆனால் ஒரு ஆராய்ச்சியில் கூட அதை ஏன் செய்ய வேண்டும்? அவர்கள் இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கிறார்கள், நதிநீரில் நமக்கான உரிமைகளை தர மறுக்கிறார்கள், தமிழக மீனவர் பிரச்சனையை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள், தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் தருவதில்லை, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, வெள்ள வறட்சி நிவாரணம் தரமாட்டார்கள். இப்படி பாரபட்சங்களினுடைய அடுக்கடுக்கான ஒரு அவலத்தைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் கீழடியில் இப்பொழுது செய்யப்படுகிற இந்த பாரபட்சத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொதுவாக ஆரிய நாகரிகம் தொடர்பான வரலாற்றிற்கும் திராவிட நாகரிகம் தொடர்பான வரலாற்றிற்கும் இடையே நீண்ட காலமான ஒரு போர் நடந்து வருகிறது. ஆரியர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய அந்த நாகரிகம்தான் தொன்மையானது என்பதை நிறுவுவதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது சரஸ்வதி நதி என்கிற இல்லாத ஒரு நதியை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் அதுதான் இந்திய நாகரிகத்தினுடைய தோற்றுவாய் என்று நிறுவுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வந்திருக்கின்றன. ஆனால் வரலாறு வேறு விதமான சான்றுகளை கொடுத்திருக்கிறது. ஆரிய நாகரிகத்திற்கு தொடர்பே இல்லாத ஒரு நாகரிகம் இந்தியாவில் இருக்கிறது. அது சிந்துச்சமவெளி நாகரிகம். அந்த நாகரிகம் அழித்து ஒழிக்கப்பட்டது. இந்த சிந்துச்சமவெளி நாகரிகம் என்பது ஆரியர் வருகைக்கு முன்பு பல காலத்திற்கு முன்பாக தோன்றியது என்பதற்கான சான்றுகள் உருவாக்கப்பட்டன. கால்டுவெல் போன்ற அறிஞர்கள் அவர்கள் தமிழ் என்பது ஒரு சமய சார்பற்ற மொழி, மதங்கள் இங்கு தோன்றுவதற்கு முன்பு, மதங்கள் இங்கு வளர்வதற்கு முன்பே இங்கு ஒரு தொன்மையான மதசார்பற்ற ஒரு நாகரிகம் இங்கு தமிழகத்தில் இருந்திருக்கிறது என்பதை நிறுவினார்கள். மொழியியல் அடிப்படையில் அதை நிறுவினார்கள். நம்முடைய சங்க இலக்கியம் சார்ந்த குறிப்புகளும் கூட அதையே தான் வெளிப்படுத்தின. அப்படிப்பட்ட நிலையில் இதையெல்லாம் உறுதிப்படுத்துவது போன்ற ஒரு சான்று இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிறது. கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆய்விற்கான பொருள்கள் என்பது கிட்டத்தட்ட 110 ஏக்கர் நிலப்பரப்பில் விரிந்து கிடக்கிறது. ஆனால் வெறும் 50 சென்ட் நிலத்தில் ஆய்வை நடத்திவிட்டு இப்பொழுது அதை மூடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 110 ஏக்கர் நிலத்திலும் இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே வந்தால் நினைத்து பார்க்க முடியாத புதிய வரலாற்று தரவுகள் கிடைக்கும். ஏனென்றால் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களில் மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட வீடுகள் இருக்கின்றன, சுடுமண் பானைகள் இருக்கின்றன, வாய்க்கால்கள், முறையாக அமைக்கப்பட்ட வாய்க்கால்கள் இருக்கின்றன, அங்கு ஆலைகள் இயங்கியதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, கூரை வேயப்பட்ட வீடுகள் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, முறையான நீர் வடிகால் முறை இருந்ததற்கான அடையாளம் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு உயரிய நாகரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடுகள், அந்த எழுத்துக்கள் ஒரு உயரிய மொழி வடிவம் அங்கு இருந்ததற்கான சான்றுகளை நமக்கு சொல்கின்றன. அதே போல அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட முத்துக்கள் எல்லாம் பாரசீகம், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது உலக நாடுகளோடும் அன்றைக்கு கீழடி நகரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்கிற நிலை இருக்கிற போது இந்த வரலாற்றை அவர்கள் திராவிட நாகரிகத்தை மூடி மறைப்பதற்காக, ஒழித்து கட்டுவதற்காக அவர்கள் இந்த முயற்சியில் மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் ஒன்று திரண்டு நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், நம்முடைய வரலாற்றிற்காக போராட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது
நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முதியோர் இல்ல உரிமையாளர் திருமதி நந்தினி. ஒரு முதியோர் இல்ல உரிமையாளர் அப்படிங்கிற முறையில் முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு, வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் இயல்பான முறையில் செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவிகள் எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதியோர் இல்ல உரிமையாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் நிறைய பெருகி இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே கணவன் மனைவி 2 பேருமே கரியர் ஓரியன்டாக இருக்காங்க. பசங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற காலத்திலேயே வெளிநாடு போகிறவங்கள பார்க்குறோம். அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னதான் பணம் வசதி வாய்ப்பு எல்லாமே இருந்தால் கூட அந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு இங்கே ஒரு லோன்லினஸ், ஒரு வேக்யூம் இருக்குது. ஸோ அங்கே தனிமையில் இருக்கிறது அவங்களால சரியான முறையில் அந்த நேரங்களை கழிக்க முடியல, ஒரு பயமாகவும் இருக்கலாம், இல்லை இந்த லோன்லினஸ் கூட ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு இல்லம் மூலமாக எல்லாரும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த கல்ச்சர் இன்றைக்கி பெருகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நிறைய இடங்களில் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு உரிமையாளர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. 2000 ஒரு 17 ஆண்டுகள் இந்த துறையில் இருந்திருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் ஒரு காலத்தில் இதெல்லாம் தப்பு, அப்பா அம்மாவை பார்த்துக்கல விட்டுட்டாங்கன்ற ஒரு நிலை இன்னைக்கு மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இது அவங்களோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழல் இன்னைக்கு யதார்த்தமாயிடுச்சுங்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதியோர்னு வரவங்க எப்படி வருவாங்க? அதில் வயதானவங்க இருப்பாங்க, வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கேர் உடனே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உரிமையாளர்ன போது இது எவ்வளோ ஒரு சவால் நிறைந்த பணியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைங் பிஸ்னஸாகவும் எப்படி இருந்திருக்குன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த முதியோர் இல்லம் எப்படின்ற ஒரு அமைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? இந்த முதியோர் இல்லம் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னாக்க, நம்மளுடைய ஃபேமிலிலேயே நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்குறோம். அவங்கள ஒவ்வொருடைய 5 பேர் 6 பேர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் போய் இருக்கும்போது ஒவ்வொரு மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுடைய உடம்புக்கு செட் ஆகலை. சில இடத்துல குளிர் பிரதேசமாக இருக்குது, சில இடத்துல ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு முதல்ல எங்கே பழகின ஏரியாவாக இருக்கோ அங்கே அவங்க மாட்டுக்கு ஒரு இடத்துல பேசாமல் வருஷம் பூரா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி ஷட்டில் ஆகாமல் இருந்துட்டு இருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க ஒரே இடத்துல தான் இருக்கணும், பசங்க தான் வந்து மாறி பார்த்துட்டு போயின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டுக்காக இப்போ நம்மளுடைய வீட்டிலேயே இவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கனாக்க ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே எந்த மாதிரி இருப்பாங்க, இப்படி தானே ஒவ்வொரு 8 பசங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி அலக்கழிச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு இவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஸோ இதுக்கான ஐடியா கன்செப்ஷன் நம்ம குடும்பங்களில் பார்த்துட்டே வந்தது தான் இதோட ஐடியா. என்னோட அப்பா மிஸ்டர் அரங்கநாதன் சிவில் இன்ஜினியராக இருந்தாங்க. ஸோ இந்த இயர் 2000 எங்கள் அம்மாவுக்கு ஒரு குழந்தைகள் காப்பகம் ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை. பட் எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டி அண்ட் நெய்பர்ஸ்லாம் வயசானவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அப்பா முதியோர் இல்லம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 2000 அதை ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் பல்வேறு இடங்களில் வச்சுருந்தோம். நங்கநல்லூர், வேளச்சேரி, வலசரவாக்கம், கொட்டிவாக்கம் நிறைய இடத்துல வச்சுருந்தோம். அப்புறம் கீழ்கடலில் இதுக்காக சொந்தமாக இடம் வாங்கி முதியோர் இல்லத்துக்குன்னு தனியாக கட்டிடம் கட்டி அங்கே எல்லாரையுமே மாற்றிட்டு அப்புறம் எனக்கு இந்த ஏஜ் ஆஃப் 23 கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து இப்போ ஃபர்தராக அடுத்தடுத்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ எங்களுடைய இல்லங்களில் மொத்தமாக ஒரு 170 பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க. 170ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய நம்பர்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில் ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். என்னதான் நம்ம பே பண்ணி ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னாலும் இது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக தானே இருக்கும். எப்படி அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க?
ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நமக்கு ஒரு இடம் ரெசிடென்ஸ் இருந்தாலும், இப்போ நமக்கு சொந்த வீடெல்லாம் ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ நாம் ஒரு இடத்துல முதியோர் இல்லம் வச்சு நிறைய பேர் அங்கே இருக்காங்கன்னா, எங்களோட இடத்த விட்டுட்டு ஒரு வாடகை பில்டிங்க்கு ஹோமுக்கு எழுத்தா மாதிரியே பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் எழுத்தாப்பில் இருக்கோங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு இருக்கணும். இருந்துட்டு பாதி ராத்திரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் உங்களுடைய பசங்க கூட இல்லைனாலும் நாங்கள் இங்கே இருக்கோம், எனி டைம் எனி எமர்ஜென்சி வந்ததுன்னா நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க கூட ஃபுல் டைம் 24 hours இருந்தால் இதை பார்த்துக்கணும். இதை அண்ட் நார்மலாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது கொஞ்சம் உடம்பு முடியலன்னாக்க நம்ம கூடவே இருக்கணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி தான் மெயினாக. அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து அவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறதுலேருந்து நம்ம ஒரு குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். 170 பேர் பார்த்துக்கிறது ஒரு சவால் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்னா கூட எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நம்ம பார்க்க முடியும். பட் இதில்னா ஒவ்வொருத்தருக்கு ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் நார்மலாக இருப்பாங்க. பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அட்டெண்டர் போட்டு நர்ஸ் போட்டு, இப்போ ஜென்ஸ்னால் மேல் அட்டெண்டன்ட் போட்டு பார்த்துக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெக்ரியேஷன் பார்ட் என்ன இருக்குது, எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கிறதுக்கு என்ன இருக்குது, இது இருக்கா, கோவில் இருக்கா, உள்ளுக்குள்ளேயே வாக்கிங் போக முடியுமா, ஏதாவது நீங்கள் கிளப் மாதிரி கேம்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவீங்களா, நம்ம வாரம் எங்கேயாவது அவுட்டிங் எங்கேயாவது கூட்டின்னு போவீங்களா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கும் நம்ம கேட்டர் பண்ணிக்கணும். பெட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு கூடவே அட்டெண்டர் இருப்பாங்களா, இல்லைனா பெல் சிஸ்டம் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி டைப்பும் பார்க்கணும். செகண்ட் திங் வந்து அவங்களுடைய உணவு. நார்மலாக இருக்கிறவங்க ஒரு 70 years ஏஜ் குரூப்னா கூட இஃப் தே ஆர் நார்மல்னாக்க அவங்களுக்கு ஒரு ஃபுட் டைப்பு, இப்போ ரைஸே எடுத்துக்கோங்களேன், சில பேருக்கு பச்சரிசி சாப்பிடணுன்னு இருக்கும், சில பேருக்கு புழுங்கலரிசி தேவைப்படும், சில பேருக்கு வந்து அந்த சம்பா கோதுமைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இதான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, குதிரைவாளி நாங்களே கொண்டு வந்துட்டோம் தனியாக வேக வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 100 பேருக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது தனியாக அதற்கு ஒரு சின்ன குக்கரில் வேக வச்சு கொடுங்கன்னா நம்ம அதையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வயசானவங்க we cannot take any risk. அவங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுறதுனா நம்ம அந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அவங்களுக்கு. அண்ட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எங்களுக்கு ஆயிலி சப்ஸ்டன்ஸ் போடுங்க, டெய்லி ஏதாவது சுண்டல் மாதிரி பிஸ்கெட் மாதிரியே கொடுக்குறீங்களே ஸ்நாக்ஸு, பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டிங்களான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும். இன்னொன்று இவங்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட இருக்கணும். 24 hours ஏதாவது ஒரு ஆபத்து கூப்பிட்டா டக்குன்னு இவங்க வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு அதனால் சொந்த வீடு ரெசிடென்ஸ் எங்கே இருந்தாலுமே நாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணோம்னாக்க, நாங்கள் இங்கே எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், பக்கத்தில் ஆப்போசிட்லேயே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். ஒரு பிரான்ச்சில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா அப்பாவோட ரெசிடென்ஸ் அவங்க பிரான்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க போய் பார்த்துப்பாங்க. இன்னொரு பிரான்ச்சில் நானும் என்னோட ஹஸ்பண்டும் எங்களோட ரெசிடென்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைனாக்க நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே கூடவே நர்ஸ் எத்தனை பேர் ஒரு 6-7 பேர் ஒரு நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அட்டெண்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருந்தாலுமே ஓனர்ஸ் நாங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஜஸ்ட் நம்ம கூட தான் நிற்கிறோம், எல்லாமே ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். we do not know any technical part in that. டாக்டர் வர போகிறாங்க, சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க நெபுலைசர் கொடுப்பாங்க, ஆக்சிஜன் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்னாலும் நாங்கள் ஜஸ்ட்டு கூட இருந்து அவங்களோட கையை பிடிச்சிருந்தாங்கனாக்க அவங்களுக்கு அவங்களுடைய பசங்களே வந்து கூட இருந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஓகே இருந்தாங்க. அப்புறம் அவங்க பசங்கள்ட்ட அவங்க ஃபோன் பண்ணி பேசினாலுமே சரி நீங்கள் இல்லைங்கிற குறை எங்களுக்கு இல்லை, இவங்க கூட இருந்துட்டு எல்லாமே பண்ணாங்க. எனக்கு நாம் எதுவும் பண்ணியிருந்துருக்க மாட்டோம், நம்ம ஜஸ்ட் அரேஞ்ச் தான் பண்ணியிருப்போம், டாக்டர் வர சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்திருப்போம். இருந்தாலும் நீ இல்லைன்னா கவலைப்படாதப்பா, நீ அங்கேயே இரு, இதுக்காக நீ வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வர வேண்டாம், இவங்களை நல்லா தான் பார்த்துக்குறாங்க எங்களை, ஸோ நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், இவங்களே கேர்டேக் பண்ணிப்பாங்க, எனக்கு ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டேன், ஏதோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரி இவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா அப்போ தான் அவங்களும் அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைனா இங்கே அம்மா அப்பாவை இங்கே கொஞ்சம் கொண்டு வந்து விட்டோமே, இவங்க பார்த்துக்குறாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும். இதில் முக்கியமாக மேஜர் சவால்னா இதெல்லாம் கூட தாண்டி இந்த விஷயங்கள்லாம் கூட வேறு யாராவது பார்த்துப்பாங்க. குக்கு இருக்காங்கன்னாக்கா அவங்க வந்து இது வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு 25-30 பேர் குக்கு வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம்னாக்க இவ்வளோ ஒரு 1 month நோட்டீஸ் கொடுத்துட்டு போகணும், அல்லது ஒரு 10 days நோட்டீஸ் கொடுத்துட்டு போகணுங்கிறலாம் இருக்குது. குக்கு என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது பெரிய ஆர்டர் வருது, சம்திங் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போனாக்க நைட்டோட நைட்டாக சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்பொழுது காலேஜ் படிக்க வச்சுலாம் வந்து எங்கள் அம்மா வந்து 70-80 பேருக்கு செய்வாங்க. இப்போ இங்கே எங்களுக்கு ஏதாவது இப்போ இருக்கிற குக்கு ஏதோ ஒரு லீவ்லேயே போகிறாங்க, இல்லை குக்குக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம அவங்கள வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நம்ம உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சரி ஓகே உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களோட வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் கொடுத்து அனுப்புகிறோம்னாக்க
அந்த நேரம் ஒரு இமீடியட் ஆல்டர்னேட்டிவ்க்கு நம்ம வெளியில் போய் வாங்கி கொடுக்க முடியாது. ஹோட்டலில் வாங்கி தரோம் இல்லை கேட்ரிங்லேருந்து வரவழைக்கிறோன்னா அந்த நேரம் இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படுது. ஒருத்தருக்கு அரைச்சி கொடுக்கணும், சில பேருக்கு மிக்சியில் அடித்து கொடுக்கணும், சில பேருக்கு தண்ணியாக இருக்கணும், சில பேருக்கு கொஞ்சம் உதிராக இருக்கணும், சில பேர் குழஞ்சிருக்கணும். ஸோ அந்த நேரம் என்ன பண்ணணும், 100 பேர் இருந்தாலும் ஓனர்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் மெயினாக. அது தெரிஞ்சால் தான் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். இப்போ எங்களில் குக் ஏதாவது லீவ் போட்டு போனாங்கன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் நான் போய் செய்வேன். அவங்க திரும்பி வர வரைக்கும் காலைல 4 மணிக்கு எழுந்து காஃபி போடுறதுலேருந்து நைட்டு டின்னர் முடிக்கிற வரைக்கும் 70-80 பேருக்காக இருந்தாலும் 100 பேருக்காக இருந்தாலும் நாமளே செஞ்சு கொடுப்போம். அதெல்லாம் மேஜர் சவால்னால் இது ஒரு முக்கியமான சவால். அண்ட் இன்னொன்னா இந்த அட்டெண்டர்ஸ் ஏதாவது சரியாக வரணும், அவங்களுக்கும் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒத்து போகணும், இல்லைனா அதை மாற்றி கொடுக்கணும். சில பேர் ஷேரிங் அகாமடேஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணால் ரூம்மேட் கூட அவங்களுக்கு செட் ஆகணும். அவங்க ஷேரிங்கில் முதல்ல வரும்போது என்னால் தனியாக இருக்க முடியாது, லோன்லினஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில், அதுக்காக தான் நான் மெயினாக ஹோமுக்கே வந்திருக்கிறது, நான் ஷேரிங்கில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஷேரிங்கில் இருக்கிறவங்க கூட இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு செட் ஆகலை, நான் குளிக்க போகிற நேரத்தில் அவங்களும் குளிக்க போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் டிவி பார்க்குறாங்க, எனக்கு 8:30க்கெலாம் தூங்கிடணும் நான், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம்மேட் போட்டு இப்போ டீச்சர் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டையர்ட் டீச்சர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கிறவங்களும் ரிட்டையர்ட் டீச்சராக இருக்கணும். சில பேர் ஆன்மீகத்தில் ரொம்ப மூழ்கி போயிருப்பாங்க, அவங்க கூட ஏதாவது ஒரு நாத்திகவாதியை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக வராது. ஏன்னா அவங்களுக்கு கருத்துக்கள் ஒத்த கருத்துக்களாக இருக்காது, ஃபைட் வந்துடும், சண்டை வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி வெவ்வேறு இடங்கள்லேருந்து வருவாங்க, யாருக்கு யார் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள மாத்திரத்துலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அகாமடேட் பண்ணி தரணும். அண்ட் அகாமடேஷனும் அவங்களுக்கு நல்ல வசதியாக அவங்க பெருசாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அது மாதிரி வீட்டில் இருந்துட்டு வருவாங்க. இப்போ நாம் கொடுக்க ஒருத்தருக்கும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி நம்ம அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப அந்தளவுக்கு லக்ஸரியாக அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே அவங்களுக்கு கொடுக்காட்டியும் அட்லீஸ்ட் பேசிக் நெசசிட்டிஸ், உங்களுக்கு ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாட்டர் ஹீட்டர் போடணும், எசென்ஷியல் ஃபர்னிச்சர்ஸ்லாம் போடணும். ஓரளவுக்கு லேவிஷாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் இல்லாட்டியும் இருக்கிற ஸ்பேஸில் அவங்களுக்கு இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே பேசிக் நீட்ஸில் வந்துடுச்சு. இப்போ முன்ன ஒரு காலத்துலலாம் லக்ஸரி குட்ஸாக இருந்ததெல்லாம் இப்போ அத்தியாவசிய தேவைகள் ஆகிடுது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் இன்னொன்று இப்போ இதில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்னாக்கா அவ்வளோதான். அதுக்கப்புறமா இன்றைக்கி இது மாதிரி ரிப்பேர் வந்துடுது, இது ஏசி ஒர்க் பண்ணல, நீங்கள் இமீடியட்டாக நம்ம அதில் இன்னும் பேக்கெண்ட் இப்போ நமக்கு எதுவும் அதில் ரிப்பேர் பண்ண தெரியாது, அதை வாங்கின இடத்துலையோ அல்லது ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டோம், நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிருக்கு பாருங்கன்ட்டு. அவங்களுக்கு அங்கே பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க வரணும், நம்ம சொன்னப்போ முதல்ல அவங்க ஃபோன் எடுக்கணும், அதுக்கப்புறமா அவங்க இந்த ஏரியாவில் இருக்கணும், வரணும், பார்க்கணும். இன்னொன்று முதியோர் இல்லங்கள்ங்கும்போது நம்ம எல்லாரையும் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாரையும் நம்ம மாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ளே விட்டுற முடியாது. எங்களுக்கு இத்தனை வருஷமாக யார் யார் பழக்கமோ ஒரே ஆள் தான் நம்ம பண்ண முடியும். இஷ்டத்துக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது காணோன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொன்று மெயின் திங் என்னென்னா, நம்ம வரும்போதே சொல்கிறோம் ஒருத்தர்கிட்டையும் நிறையா கையில் கேஷ் வச்சுக்கூடாது, நகையெல்லாம் போட்டுக்காதீங்க, 80 வயசு ஆகிடுது, இனி நீங்கள் இந்த மாதிரி கோல்டெல்லாம் போட்டுக்க வேணாம், ஏதாவது முத்து பவடம் இது மாதிரி ஏதாவது போட்டுக்கோன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது, இது நான் ராசிக்கல் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டு ஜுவல்லரி போட்டுப்பாங்க. அது கண்டிப்பாக போடாதீங்கன்னா கேட்கவே இன்ஃபேக்ட் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருக்கோம், அது சைன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அசால்ட்டாக செயினை கழட்டி தலகாணி கடையில் வச்சுட்டு அவங்க குளிக்க போயிட்டு திரும்பி போட்டுப்பாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆள் யாராவது ஒருத்தர் ரிப்பேரன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண வராங்கன்னாக்க நமக்கு பழக்கமான ஆளாக பார்த்தா நம்ம உள்ள முடியும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக புதுசாக டக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு இப்போ என்கிட்ட ஒரு ஃபோனை கொடு, நான் எவ்வளோ சீக்கிரம் ஆள் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பார்க்குறியான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கேட்பாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி இருக்குது, நம்ம முன்ன பின்ன தெரியாத ஆளை நம்ம உள்ளே விட முடியாது. இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. இந்த மாதிரி ஒரு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் டக்குன்னு அவங்களுக்கு பார்க்கணும். வித்தின் 24 ஹவர்ஸ் நமக்கு என்ன ஒரு மெயின் திங்னாக்க இதில் எங்களுடைய ஹோமில் எப்படி பண்ணுறோன்னா, ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இல்லை ப்ளம்பிங் ஃபால்ட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். என்விரான்மெண்ட் எப்படி மேடம் இருக்கும்? இப்போ இது உங்களுடைய ஒரு ஓன் பிளேஸாக இல்லை எதாவது ஹையர் பண்ணால் கூட 170 பேருன்னும் போது ஒரு பெரிய நம்பர். அது அவங்களுக்கான மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு இடம் ப்ரொவைட் பண்ணணும், அட்டெண்டர்ஸ் இருக்கணும் போது நீங்களே சொன்னீங்க குக் இல்லைன்னா நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு. பட் நான் 170 பேருக்கும் ஒரு டைமில் செலவு கொண்டு போய் கொடுக்குறதுன்னும் போது அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டில் இது செயல்பட்டு இருக்கு? 170 பேர்னா எங்களுக்கு மொத்தம் ஒரு 4-5 பிரான்ச் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 170 பேர் இருப்பாங்க. நம்ம நினைப்போம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சு, இப்போ ஒரு யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரான்ச்லன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு பிரான்ச்சில் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க தோராயமாக.
இப்போ ஜென்ரலாக ஹோட்டல்ஸ்லாம் ஒரு இடத்துல செஞ்சு இன்னொரு இடத்துக்குலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ சமீபகாலமாக நடந்து முடிஞ்சு, இப்போ ரீசெண்டாக இந்த மழை வந்தது, அப்போ வந்து போக்குவரத்து ஃபுல்லாக தடையாச்சு. வேறு ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுனாக்கா அப்போ நமக்கு போக்குவரத்து வந்து தடை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு இடத்துல செஞ்சு மற்ற இடங்களில் கொண்டு போய் கொடுக்குறதுங்கிறது வந்து சுத்தமாக பாசிபிளே கிடையாது. அதனால நம்ம ஒவ்வொரு யூனிட்லையுமே வந்து அங்கங்கே தனித்தனியாக கிச்சன் வச்சு தனித்தனியாக குக் வச்சு அந்தந்த இடத்துல தனித்தனியாக நம்ம சமைச்சு அப்படியே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுவோம். காமன் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது யாருக்கும். ஏன்னா ஒருத்தர் சீக்கிரமாக வருவாங்க, சில பேர் அவங்க எழுந்து டைனிங் ஹால் வரத்துக்கே வந்து 1/2 hour ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்கள யாரையும் சிரமப்படுத்துறது கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துலேயே வந்து நம்ம ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன், அட்டாச்டு பாத்ரூமோட இடம் ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரூம் சர்வீஸில் கொண்டு போய் கொடுக்குறோம். அதுக்குன்னு சப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக ஆள் போட்டிருப்போம். செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதோட ஒரு டிபார்ட்மெண்ட் க்ளோஸ். அதுக்கப்புறமா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்னொரு மீதி செட் ஆஃப் பீப்புள் வந்து கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ரூமில் வந்து இப்போ வந்து ஒரு நம்ம கேரியரில் போட்டு கடன்னு இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா நாங்கள் ஒரு 2002, 2004 வந்து பண்ணும்போது பல்காக நிறைய கேரியர்ஸ் வாங்கிட்டோம். ஒரு 50-60 கேரியர், அப்போ ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. 50-60 கேரியர் வாங்கி ஒருத்தருக்கும் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டோம். இல்லை என்னாச்சுன்னா சில பேருக்கு சில டிஷ்ஷு பிடிச்சிருக்குன்னா நமக்கு எனக்கு இது பிடிச்ச ஐட்டம் ஆனால் கம்மியாக வச்சுட்டாங்கம்பாங்க. சில பேருக்கு அந்த ஐட்டம் பிடிக்காது, அப்படியே திருப்பி வரும். நம்ம அதை மறுபடியும் சேர்த்து அதை ஒன்றும் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஃபுட் வேஸ்டேஜ் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் பர்சனலாக எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா ஜாஸ்தியாக போட வேண்டியது, பிடிக்கலன்னா கம்மியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து எவ்வளோ வேணுங்கிறது கேட்டு பரிமாறிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பர்சனல் டச் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஃபுட் வேஸ்டேஜும் இப்போ அவாய்ட் பண்ண முடியாது. பொதுவாக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஒரு ஹோம்க்குன்னு வந்துட்டாங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடுவாங்களா, இல்லை திருப்பி வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கா? இருக்குது மேடம். நாங்கள் இனிஷியலாக என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹோம்லன்னு வந்து சேர்ந்துட்டாக்கா நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்கிற மாதிரி பர்மனெண்ட்டாக யார் வராங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு அங்கேயே அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் அங்கேயே பிறக்கிறது, அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அவங்களெல்லாம் அங்கேயே ஸ்கூல் படித்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாக்க ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களோட பொண்ணுக்கு வெளிநாட்டில் டெலிவரினாக்க இவங்க ஒரு 6 months அங்கே போகிறாங்க. பையனோட மாமியார் ஒரு 6 மாதம் போய் பார்த்துக்கிறாங்க, அம்மா ஒரு 6 மாதம் போய் பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா வந்து இருக்காங்கன்னாக்கா அவங்களையெல்லாம் கூட்டின்னு போக முடியல. அங்கே போனாலும் அவங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறது. சில பேருக்கு இப்போ இந்த கொண்டு வந்து தள்ளுறதுங்கிற சினோரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்ககிட்ட வரவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து 80% ஆஃப் தி பீப்புள் தானாகவே வாலண்டியராக வந்து நாங்கள் இந்த மாதிரி விளம்பரம் பார்த்தோம், உங்களோட வெப்சைட் பார்த்தோம், நாங்கள் வந்து சேர்றோன்னு சொல்லிட்டு தானாகவே தான் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. மீதி பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு 6 months வந்து போகிறோம், அந்த 6 மாதம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 months கொண்டு வந்து விடுறாங்க. அவங்க ஒன்ஸ் இந்தியா திரும்பி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த மாதிரி டெம்பரரி அகாமடேஷன்ஸ், ஷார்ட் ஸ்டே எல்லாமும் வச்சுக்கிறோம். அண்ட் இன்னொன்று இப்போ ஏதோ ஒரு 2-3 நாள் வெளில போகணும், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கே போகிறாங்க, இல்லை ஒரு சின்ன டூர் ஏதோ போகிறாங்க ஒரு 4 to 5 daysனால் அப்போ நம்ம வீட்டில் ஒரு 80 வயசு 90 வயசு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தனியாக விட்டு போக முடியாது. அந்த இன்னொரு 4-5 நாளைக்காக போயிட்டு நம்ம யாரும் ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கலன்னு சொல்லி நம்பி போய் விட்டுட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஈவன் ஒரு 2 நாள் 3 நாள்னா கூட நீங்கள் இங்கே வந்து விட்டுட்டு போங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு தயார் பண்ணுவோம். அதே மாதிரி லைக் மீ இண்டல் பீப்புள், அதே கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்கங்கும்பொழுது அவங்க நிம்மதியாக கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அட்டன் பண்ண வேண்டிய கல்யாணமோ அந்த பூஜையோ இல்லை டூர் முடிஞ்சு கூட்டின்னு போகிறாங்களோ அழகாக வந்து கூட்டின்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம்னாக்கா கெஸ்ட் அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். அது எப்படின்னாக்கா இப்போ வெளிநாட்டில் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 1 மாதம் இந்தியா வராங்க, வந்திருக்கும்போது அவங்க அம்மா அப்பா ஹோமில் இருந்தாலும் அவங்க கூட அட்லீஸ்ட் வந்திருக்கிற 1 மாதம் வந்து நாங்கள் ஃபுல்லாக எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், நாங்கள் இருக்கோம் இங்கேயே, அவங்க கூடயே சேர்ந்து இருக்கணும், நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஹோமில் இருக்கோம். அப்போ தான் அவங்க இங்கே எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இங்கே எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். வந்திருக்கிற 1 மாதம் ஏதோ நாங்கள் வேலை சூழ்நிலையாவோ இல்லை படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பட் இங்கே வந்திருக்கிறச்ச நாங்கள் அந்த 1 மாதம் ஃபுல்லாக எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் இங்கே இருக்கோம்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக கெஸ்ட் அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் வந்து தனியாக வந்து அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபுல் டைம் அவங்க இங்கே வந்திருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான அமைப்புகளும் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு எமர்ஜென்சிஸ் வருது, அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு எமர்ஜென்சி செலவும் அதிகமாக இருக்கும். பசங்கள்லாம் இப்போ இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் எப்பயுமே ஏற்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு எமர்ஜென்சினா இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி தான் எமர்ஜென்சினாலே, இப்படி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்படும். இப்போ வரும்போது நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு என்ன மெடிக்கல் எமர்ஜென்சி வரப்போகுதுனாக்கா
யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைனாக்க அப்போ அந்த நேரம் நம்மக்கிட்ட கேஷ் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்னு சேர்த்தா அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாவது ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸு இப்போ தான் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் டெபாசிட், ஒரு இது வந்து ரீஃபண்டபிள் மெடிக்கல் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 10,000 அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அது எதுக்காகனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் நாங்களே அதை அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான செலவுகள்லாம் நாங்களே கட்டிடுறோம். ஒரு சில பேர் இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக கட்டியிருக்காங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னாக்க அவங்க இங்கேருந்து போகிறச்சா நம்ம அந்த 10,000 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இன்னொன்று முக்கியமாக இந்த ஹோம்ஸ்லாம் வச்சுருக்கோம், நியர்பை ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேடியஸில் கண்டிப்பாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அது மாதிரி தான் இடமே பார்ப்போம். நம்ம சொன்னோம்னா இப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நாங்கள் சொன்னால் அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் உடனே வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க இது மாதிரி நியர்பை ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட நாங்கள் டைப் வச்சுருப்போம். நாங்கள் அந்த இடத்துல இல்லை வேறு இப்போ நாங்களே எங்கேயோ வெளில போயிருக்கோன்னா கூட நாங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 10 மினிட்ஸில் அவங்க போயிட்டு உடனே பேஷண்ட்டை கூட்டின்னு போயிட்டு என்ன பார்த்து, நமக்கு இப்போ டைப் இருக்கு இல்லையா, அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு எப்படி பழக்கம்னாக்க ஒரு மாதம் ஃபுல்லாக போகிற வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் அவங்க கணக்கு எழுதி வச்சுருப்பாங்க. தட்டியை தானதோ எந்தெந்த பேஷண்ட் வந்திருக்காங்க, யார் யார் அட்மிட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவோ அது 50,000 1 lakh மொத்தமாக போயிட்டு செட்டில் பண்ணிட்டு வந்துடுவோம். அது நீட்டாக நமக்குன்னே தனியாக ஒரு ஃபைல் போட்டு இந்த மாதிரி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போது வயசானாலே அவங்களுக்கு வந்து நினைவு தப்பி போகணுவாங்க, சில பேருக்கு பார்வை, சில பேர் பேசினதே பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது குறைன் இப்போது வந்து செஞ்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம், இதெல்லாம் பண்ணலைன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பீப்புளும் அங்கே வர்றதுக்கு எப்படிப்பட்ட பீப்புளெலாம் இருப்பாங்க? நார்மல் பீப்புளும் இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறவங்க. இதுக்கு இந்த டிமென்ஷியான்னு பேர் அந்த டிசீஸ்க்கு, ஞாபக மறதி வந்திருக்கும். சில பேருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்திருக்கும். சில பேருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அவங்க பொண்ணு பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும். யாரை கூப்பிட்டாலும் அவங்க அந்த பொண்ணோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் என்ன இப்படி சொல்கிறாங்களேன்றதெல்லாம் நாளடைவில் அது பழகிடும். அந்த நேம் சொல்லி கூப்பிட்டா யாராக இருந்தாலும் போய் என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம அதுக்கு அக்கஸ்டம் ஆகிடுவோம். இந்த மாதிரி அவங்க சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களுக்கு விடும்போது தெரியும் இவங்களுக்கு இது மாதிரி டிமென்ஷியா இருக்குது, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஏதாவது சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, மறந்து போயிடுவாங்க. அதை மறந்து போயிட்டு திருப்பியும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டாச்சு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி மாத்திரைலாம் கொடுத்தாச்சு, நீங்கள் மறந்து போயிட்டீங்க, திருப்பி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோட் ஆகிடும், கஷ்டமாயிடும்னு சொன்னோம்னாக்கா அப்புறமா புரிஞ்சுப்பாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்ககிட்ட திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். இப்போது அங்கேயே இருக்காங்க, தனியாக இருக்கும்போது இப்படி நடந்து போகிறாங்க, திடீர்னு கீழே விழுறாங்க, ஒரு கை கால் ஃப்ராக்சர், அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெய்டு கெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களோட சில்ட்ரன் டிபெண்ட் யாருக்கோ வி ஆர் ஆன்சரபிள்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க எப்படி நடந்துப்பாங்க? இதுக்கு நம்ம வீட்லேயே கூட இப்படி நடக்கலாம், ஆனால் அது பெருசாக இல்லை, பட் இன்னொரு இடத்துலன்னு வரும்போது அது ஏன் இப்படி ஆச்சுன்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அப்படிப்பட்ட சூழல்லாம் ஏற்பட்டிருக்கா? நிறையவே ஏற்பட்டிருக்கு. இப்போ இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து சில பசங்க வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நார்மலாக தான் இருக்காங்க, படுத்த பெட் பேஷண்ட்லாம் இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் கூடவே இருக்கணும், கூட நடந்து போனால் கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டின்னு போகணும், அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, 24 hours கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரவங்களுக்கு யாராவது போனாக்க கூடவே ஆள் போவாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் ஸ்லிப் ஆனாலும் ஆள் பிடிச்சிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வரும்போது நார்மலாக தான் இருப்பாங்க, எங்களுக்கு அட்டெண்டர்லாம் யாரும் தேவையில்லை, நாங்கள் மாட்டுக்கு இருந்துக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்கனாக்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, முதல்ல அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கேர் கொடுக்கறது பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்தாங்க, கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கேட்பாங்க தான், எப்படி கீழே விழுந்தாங்க, அதுக்கு என்ன கீழே தண்ணி கொட்டியிருந்ததா, எப்படி இருக்குது, நீங்கள் சரியாக பார்த்துக்கலையா, இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இருந்தாலும் வந்து இவங்களேவா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்ன்ட்டு நமக்கு தோணும். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட அதை கேட்க முடியாது. கேட்டால் அவங்களுக்கு வந்து நான் அதுக்காக தான் நான் ஃபீஸ் கட்டி விட்டுருக்கேன், எப்படி நீங்கள் அவங்க கீழே விழுறதுக்கு என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க தான். பட் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், இல்லை அவங்க மாட்டுக்கு அவங்க வாக்கர் இல்லாமல் ஸ்டிக் எடுத்துக்காங்க, அவங்க போயிட்டாங்க, அதனால கீழே விழுந்து இது மாதிரி ஆகிடுது, திஸ் இஸ் ஏஜிங்கிற ப்ராசஸில் இதெல்லாம் வந்து இன்னவிட்டபிள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு சில பேருக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும். இதை விட ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வயசு வந்து 95, 98 இருக்கும். அவங்க நேச்சுரலாகவே தூக்கத்தில் அவங்களுக்கு வந்து இறந்து போயிருப்பாங்க. அது நம்ம சொன்னால் எப்படி இறந்து போனாங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 98 வயசு அவங்களுக்கு ஆகுது, எப்படி இருந்தாங்கன்னு முதல்ல கேளுங்க. இவ்வளோ வயசு வரைக்கும் 98 இயர்ஸில் எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
அதுக்கு நம்ம டாக்டர் சர்டிஃபிகேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீசன்ஸ்லாம் எழுதி நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி போனாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக அதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் நமக்கு அந்த நேரம் கோவம் தான் வரும். இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கோம் இல்லையா. ஸோ டாக்டர் கூட அவங்கள பேச வச்சு இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருந்தது, இந்த காரணத்தினால இவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லணும் அவங்கள்ட்டலாம். ஒரு முதியோர் இல்ல உரிமையாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு இல்லம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, நிறைய இடங்களை ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட 170 பேருக்கு மேலே உங்களுடைய அமைப்பில் இருக்காங்க அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு ஒரு சவால் நிறைந்ததாக இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நாம் ஒரு கவனம் எடுத்து செய்ய வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும். மற்றவங்களுக்கு அவங்கள கொண்டு வந்து விட்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னும் போது இதில் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அவங்களுக்கான ஒரு பணிகள் தேவைகள்னு வரும்போது எந்தெந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு கேர்டேக்கர் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் அட்டன் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அதை உங்களுடைய இல்லம் மூலமாக நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நாளுக்கு நாள் நம்மிடையே பல புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மருத்துவ அறிவியல் வெகுவாகவே முன்னேறி இருக்கிறது. முன்பெல்லாம் அறுவை சிகிச்சை என்றால் அத்தனை அச்சம் மக்களிடையே உண்டு. இன்றைக்கு மிக சாதாரணமாக அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. அன்றைய அறுவை சிகிச்சைக்கும் இன்றைய அறுவை சிகிச்சைக்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு. அன்று கையிலே ஒரு சின்ன கட்டி வந்திருக்குமானால் அதை அறுவை சிகிச்சை செய்வதற்கே அச்சப்பட்ட காலம். இன்றைக்கு இருதய அறுவை சிகிச்சைகளே மிக இலகுவாகவும் எளிதாகவும் ஒவ்வொரு நாடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேர்ந்த மருத்துவர்கள் ஒரே நாளில் 3-4 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்கிறார்கள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். இன்றைக்கு அறுவை சிகிச்சை என்பது சாதாரணமான ஒன்றாக ஆகியிருக்கிறது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் அறுவை சிகிச்சை என்பது மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது. இந்தியாவை பொறுத்தளவு 20ஆம் நூற்றாண்டினுடைய மைய பகுதியை தாண்டுகிற போது கூட அது அத்தனை எளிதானதாக இல்லை. என்ன காரணம் என்றால் அறுவை சிகிச்சையை கூட மருத்துவர்கள் அன்றைக்கு செய்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் காரணமாக பல நோயாளிகள் இறந்து போனார்கள். எதனால் இறந்து போகிறார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அறுவை சிகிச்சை சரியாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது, வயிற்றிலிருந்து அந்த கட்டி முறையாகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறது, பிறகு வைத்து தைக்கப்பட்டாயிற்று. அதற்கு பின்னால் ஏன் நோய் தொற்று வருகிறது, உள்ளே இருந்த கிருமிகளெல்லாம் அகற்றப்பட்டு விட்டனவே என்கிற கேள்விகள் எல்லோரையும் சுற்றி சுடர்ந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஜோசப் லிஸ்டர் என்கிற ஒரு மருத்துவர் அதற்கான விடையை தன் ஆய்வின் மூலம் கண்டுபிடித்தார். உலகத்திற்கு ஒரு புதிய வரவாக ஒன்றை அவர் தந்தார். ஜோசப் லிஸ்டர் 1827 ஆண்டு இங்கிலாந்திலே வெஸ்ட்ஹாம் என்கிற இடத்திலே பிறந்தவர். அவருக்கு மருத்துவத்துறையிலே பெரிய ஆர்வம் இருந்தது. அதற்கு இயல்பாகவே அவருடைய பெற்றோர்களும் மருத்துவர்கள் என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மருத்துவர்கள் என்றால் இவரை போல பல்கலைக்கழகங்களிலே படித்த மருத்துவர்கள் இல்லை, அனுபவத்தில் மருத்துவர்களாக இருந்தவர்கள். அவர்களின் பிள்ளை என்பதனாலே மருத்துவத்துறையிலே இவருக்கு இயல்பாகவே ஒரு ஈடுபாடும் ஏற்பட்டது, திறமையும் வந்து சேர்ந்தது, கற்றறிந்தார். அவருக்கு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது, எதற்காக அறுவை சிகிச்சைக்கு பிறகு மக்கள் சில நாள்களில் இறந்து போய்விடுகிறார்கள். அப்போதுதான் லூயி பாஸ்டரினுடைய கண்டுபிடிப்பு இவருக்கு சட்டென்று இன்னொரு இடத்திலே ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்து சேர்த்தது. லூயி பாஸ்டர் என்ன கண்டுபிடித்தார் என்றால், திராட்சை ரசம் எப்படி புளிப்பேறுகிறது, கல்லுக்கு எப்படி அந்த போதை வருகிறது. திராட்சை ரசம் பிழிகிற போது போதை ஏற்றுவதில்லை, சில நாள்களுக்கு பிறகுதான் அதிலே போதை வருகிறது. என்ன காரணம் என்றால், சில நாள்களில் காற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள், காற்றில் இருக்கிற அந்த நுண்மங்கள் இங்கே ஒரு தொற்றை உருவாக்குகின்றன. இன்ஃபெக்ஷன் வருவதற்கு என்ன காரணம் என்றால், காற்றில் இருக்கிற நுண்மங்கள் தான் அந்த பாக்டீரியாஸ் என்று சொல்லப்படுகிற அவை காற்றிலிருந்து இவற்றோடு கலந்து புதிய தொற்றை உருவாக்குகின்றன. இதுதான் லூயி பாஸ்டரினுடைய கண்டுபிடிப்பு. இவருக்கும் அந்த சந்தேகம் வந்தது. அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பிறகு காற்றில் இருக்கிற அந்த நுண்மங்கள் மெல்ல மெல்ல இந்த புண்ணில் கலந்து இதனை சீழ் வைக்க செய்து பிறகு உயிர் இழப்புக்கே காரணமாகி விடுகின்றனவோ என்று இவர் நினைத்தார்.
அதுதான் உண்மை என்பதை அவருடைய அறிவியல் ஆய்வுகள் மெய்ப்பித்தன. பிறகுதான் இவர் இந்த கார்பாலிக் ஆசிட் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம் ஆன்டிசெப்டிக் மருந்துகள் என்று சொல்லுகிறோம், மிக எளிதாக சொன்னால் ஃபினால் என்பார்கள். நாம் இப்போதெல்லாம் அடிபட்ட உடனே அந்த இடத்திலே ஒரு டெட்டால் வைத்து விடுகிறோமே, அது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது ஜோசப் லிஸ்டரினுடைய கண்டுபிடிப்பில் இருந்து தான் வந்தது. அதனாலே தான் அவரை இன்றைக்கும் அறுவை சிகிச்சையின், அதாவது நவீன அறுவை சிகிச்சையினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி என்று அழைக்கிறார்கள். அவர் இதனைத்தான் கண்டுபிடித்தார். அறுவை சிகிச்சைக்கு பிறகும் தொற்று நோயால் யாரும் இறந்து போய்விடாமல், அதற்கு பிறகு அங்கே சீழ் வைக்காமல் இருப்பதற்கு அந்த கார்பாலிக் ஆசிடில் நனைக்கப்பட்ட அந்த காரத் துணிகளை மேலே தடவுவதன் மூலம், மேலே அதை ஒட்டுவதன் மூலம் அங்கே சீழ் ஏற்படாமல் இருக்கிறது என்று கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு தான் அறுவை சிகிச்சையில் இறந்து போன பலரை அதற்கு பிறகு அந்த நிலையில் இல்லாமல் காப்பாற்றியது. இன்றைக்கு அறுவை சிகிச்சைகள் மிக எளிதாக நடைபெறுகின்றன என்று சொன்னால் அந்த முறை ஒரு காரணம். இரண்டாவதாக இன்னொன்றையும் ஜோசப் லிஸ்டர் வலியுறுத்தினார். முன்பெல்லாம் கத்தி எடுத்து நேராக கீறி விடுவது என்று தான் இருந்தது. ஆனால் அதை இட் ஷுட் பி ஸ்டெர்லைஸ்ட் என்றார். கொதிக்கிற வெந்நீரில் போட்டு, எந்த கத்தியாக இருந்தாலும் அதை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து, அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகும் அந்த இடத்திலே அந்த கார்பாலிக் ஆசிட் என்கிற அந்த திரவத்திலே நனைக்கப்பட்ட துணி வைப்பதன் மூலமாக எந்த ஒரு கிருமியும் உள்ளே புகுந்து விடாமல், புண்ணுக்குள் புகுந்து மறுபடியும் சீழ் வைக்காமல் பார்த்து கொள்ளும் என்பதுதான் அவருடைய கண்டுபிடிப்பு. இது மேம்போக்காக பார்க்கிற போது ஒரு சாதாரணமான கண்டுபிடிப்பாக கூட தோன்றலாம். ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரியதாக இருந்தது. அதற்காகத்தான் அவருக்கு த லார்ட் என்று, பிரபு என்கிற பட்டத்தை கூட இங்கிலாந்து வழங்கிற்று. அதற்கு பிறகு அவர் லார்ட் லிஸ்டர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய வாழ்வில் இன்னொரு விந்தையான நிகழ்வும் நடைபெற்றது. 7வது எட்வர்ட் தான் முடிசூட்டப் போவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு மிக கடுமையான வயிற்று வலியிலே துடித்தார். அவருக்கு அப்பெண்டிசைட்ஸ், இந்த குடல் வால் நோய் வந்துவிட்டது. அந்த நோய் வந்தால் எவ்வளவு கடுமையான வலி இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அப்பெண்டிசைட்ஸில் அவர் துடித்து கொண்டிருந்தார். நாளை மறுதினம் அவருக்கு முடிசூட்டு விழா. அப்போது மருத்துவர்களெல்லாம் அறுவை சிகிச்சைக்கு பயந்த நேரத்தில் நம்முடைய ஜோசப் லிஸ்டர் தான் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இப்படி சில முறைகளை பின்பற்றினால் ஒரு நாளும் பிறகு தொற்று வராது, சீழ் வைக்காது என்று சொன்னார். அந்த முறையில் அறுவை சிகிச்சை நடந்து அடுத்த நாளே அவர் குணமாகி குறிப்பிட்ட அந்த நாளில் அவர் முடிசூட்டி கொண்டார். அதனாலே தான் 7வது எட்வர்ட் ஜோசப் லிஸ்டரை அழைத்து சொன்னார், மன்னராக அந்த நாற்காலியில் அமர்ந்ததற்கு பிறகு, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த நாற்காலி எனக்கு இல்லை என்று 7வது எட்வர்ட் சொன்னார். அதனால்தான் அவருக்கு பிரபு பட்டமும் வழங்கப்பட்டு நவீன அறுவை சிகிச்சையின் தந்தை என்று இன்னமும் ஜோசப் லிஸ்டர் அழைக்கப்படுகிறார். இன்றைய காலகட்டத்தில் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களில் இருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களுக்கு சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா, குடல் இறக்கம். ஸோ அப்படின்னா என்னங்க? ஹெர்னியான்னா என்னென்னா, நம்ம வயிற்றில் குடலை சுற்றி மசில் இருக்குது. மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்க எந்த குடலும் வெளியே வர முடியாது. பட் என்னென்னா, நம்ம வயிற்று பகுதியில் 2 பகுதி கொஞ்சம் வீக்னஸ் மசில் எல்லாத்துக்குமே. ஒன்று பார்த்திங்கன்னா தொப்புள், நம்ம அம்பிளிகேஷன் சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வயிறும் தொடையும் சேரும் இடம், நம்ம இங்குவைனல் சொல்லுவோம் மெடிக்கலில். இங்குவைனல், அதாவது இந்த ஸ்க்ரோட்டம் வெதை பக்கத்தில் இங்குவைனல் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கே மசில் ஜென்ரலாக வீக்கு. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தொப்புளும் இந்த இங்குவைனல் பகுதியும் மற்ற பகுதியை விட மசில் வீக்காக இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் நம்ம லைஃப்பில் இருமுறோம், தும்புறோம், இல்லை குனிஞ்ச வெயிட்டை தூக்குறோம், இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி மோஷன் போகிறப்போ முக்கி மோஷன் போகிறது, இதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் முக்கிறப்ப என்ன ஆகுன்னா ப்ரெஷர் அதிகமாகி உள்ளே இருக்க குடல்லாம் வெளியே தள்ளும். அப்படி தள்ளுறப்போ மற்ற பகுதி மசில்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் தொப்புள் பகுதி என்ன ஆகுன்னா அந்த ப்ரெஷரை விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா அப்படியே தள்ளிட்டு வெளியே வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, பலூனில் பார்த்துருப்பீங்க. பலூனில் நம்ம ஊதுறோம்,
பலூனுடைய வால் யூனிஃபார்மாக திக்னஸ் இருந்ததுன்னா பலூன் யூனிஃபார்மாக ரவுண்டாக டிஸ்டன்ட் ஆகும். இதே பலூனில் ஒரு பகுதி வீக்னஸ் கம்மியாக இருக்குது, அந்த திக்னஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஊதுறீங்கன்னா பலூன் ஊதும், எங்கே திக்னஸ் கம்மியாக இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வயிறும். தொப்புள் வந்து தின்னாக இருக்குது, ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் அதிகமாக தொப்புள் வந்து அப்படியே பல்ஜாகி வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகும், உள்ளே வந்து ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்க குடலோ ஜவ்வோ வெளியே வந்துடும். ஸோ சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொப்புளில் வந்து பல்ஜ் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த விதை பகுதியில் வலது பக்கம் வயிற்றின் அடிப்பகுதியில் ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பல்ஜும் என்ன ஆகும், அவங்க என்னென்னு கூட தெரியாது, ஏன்னா பல்ஜு ஃபார்ம் ஆகிருக்கு, இது கேன்சர் கட்டியானச்சு இருக்குன்னு படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்ஜு அப்படியே கம்மியாயிரும். நின்னோம்னா திருப்பி வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிற்கிறப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறனால உள்ளே இருக்க குடல் வந்து அந்த ஓட்டை வழியே கீழே வந்துடுது. இதுதான் ஹெர்னியா. படுத்தா அந்த குடல் திருப்பி உள்ளே போயிடுது, பல்ஜு கம்மியாயிருது. இதே சம்டைம் வந்து நம்ம அதுக்குரிய எந்த சிகிச்சையும் பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆகுனா பல்ஜு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சில பேர் நம்ம பார்க்குறோம் வயிற்றில் பாதி சிறுகுடல் எல்லாமே அந்த ஓட்டை வழியே கீழே வந்துடும். பெரிய ஒரு ஹெர்னியா கேட்டால் 3-4 வருஷம் இருக்கும்பாங்க, அவ்வளோ குடலும் கீழே வந்துடும். அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்குவல் ஹெர்னியா, அதாவது வயிறும் தொடை பகுதியும் சேரும் இடத்துல ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இங்குவல் ஹெர்னியாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வலது பக்கத்துலேயும் வரலாம், இடது பக்கத்துலேயும் வீக்னஸ் வரலாம். சில பேஷண்ட்ஸ் வருவாங்க ரைட் சைடு மட்டும் பல்ஜ் இருக்குங்க, சில பேர் லெஃப்ட் சைடு மட்டும் பல்ஜ் இருக்குங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பக்கம் பல்ஜ் இருக்கும், 2 பக்கம் ஹெர்னியா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மெடிக்கலாக நம்ம பார்த்தோம்னா வலது பக்கத்தில் ஆகட்டும் இல்லை இடது பக்கத்தில் ஆகட்டும் ஒவ்வொரு பகுதியிலையும் இங்குவனல் பகுதியிலேயே மொத்தம் 3 வீக்னஸ் இருக்குது. அதாவது டைரக்ட் இங்குவனல் டிஃபெக்ட், இன்டைரக்ட் டிஃபெக்ட், ஃபெமரல் டிஃபெக்ட். 3 வீக்னஸ் வலது பக்கத்துலேயே இருக்குது, அதே மாதிரி இடது பக்கத்துலேயும் 3 வீக்னஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்னஸ் வழியாக மசில் வந்து வெளியே பல்ஜாகி உள்ளேருந்து குடல் வெளியே வரும். ஸோ ஹெர்னியா ஒருத்தருக்கு வந்து தெரியுது, நான் நல்லா இருந்தேன், லாஸ்ட் ஒரு வாரம் 2 வாரமாக எனக்கு இங்கே பல்ஜ் இருக்குங்க, எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. சில பேர் அவங்களுக்கே சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் குடல் இறங்கின மாதிரி இருக்குங்கம்பாங்க, நான் என்ன பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் வந்துங்க ஹெர்னியா ஃபார்ம் ஆயிடுச்சு, குடல் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மசிலை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த ஓட்டை பெருசாக ஆகத்தான் போகுது. சம்டைம் ஓட்டை வழி என்ன ஆகுன்னா குடல் வெளியே வரும், உள்ளே போகும். சம்டைம் ரொம்ப முக்கணும் இல்லை இருமுறோம் தும்முறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான குடல் அந்த சின்ன ஓட்டை வழியாக வெளியே வந்துடும் முக்கிறப்போ, ஆனால் திருப்பி குடல் உள்ளே போகாது. அப்போ என்ன ஆகும், குடல் வந்து பிளாக் ஆயிரும். இந்த ஓட்டை இங்கே இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடுது முக்கிறப்போ, திருப்பி படுக்கிறாரு ஆனால் குடல் உள்ளே போகலை. இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியா, அதாவது குடல் வந்து வெளியே வந்த குடல் மாட்டிருச்சு, உள்ளே போகலை. குடல் வெளியே வந்து மாட்டிருச்சுன்னா இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சிவியர் காம்ப்ளிகேஷன். மாட்டின குடல் டைட்டாக மாட்டியிருக்கும், குடல் வெளியே வந்து பல்ஜாக டைட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வித்தின் ஒரு 2-3 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாட்டின குடலை உள்ளே கொண்டு போகலை அப்படின்னா அந்த குடல் என்ன ஆகும், அழுகிரும். இப்போ நம்ம விரலை வந்து டைட்டாக அமுத்தணும்னு என்ன ஆகும், இந்த விரல் அழுகிரும். அதே மாதிரி குடல் டைட்டாக மாட்டிருச்சு அப்படின்னா குடல் வந்து அழுகிரும். அழுகுன குடல் வந்து அப்புறம் வந்து சிவியர் ஆக்கி ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி இந்த அழுகுன குடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணி இட் பிகம்ஸ் ஒரு சிவியர் மேஜர் ஆப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்னென்னங்க, ஒரு பல்ஜிங் இருக்குது, படுத்தா உள்ளே போகுது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஹெர்னியா தான். அப்படி ஹெர்னியா இருக்குது அப்படின்னாலே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்டரை பார்க்குறோம், அவர் செக் பண்ணிவிட்டு பார்க்குறாரு, எஸ் உங்களுக்கு ஹெர்னியா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேஷண்ட் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணுறப்போ ஹெர்னியா தான் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வயிற்றில் மற்ற எல்லா உறுப்புகள் நல்லா இருக்குது, ஓகே. இப்போ இந்த ஹெர்னியாவுக்கு என்ன பண்ணுறது. ஸோ முந்தையெல்லாம் வந்துங்க ஹெர்னியா வந்து பார்த்திங்கன்னாங்க மேலே தோல் ஸ்கின்னு, அது கீழே 3 மசில், அந்த 3 மசிலுக்கு தாண்டி தான் உள்ளே ஓட்டை இருக்குது. முந்தைய நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணுறப்போ ஸ்கின்னை ஓப்பன் பண்ணி எல்லா மசிலையும் கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி அந்த ஓட்டையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வெளியே இருந்தே ஒரு சின்ன வலை வைப்போம். இப்போ அப்படி இல்லை, நம்ம லாப்ரோஸ்கோபி சர்ஜரி, அதாவது வயிற்றில் சிறு துளைகள் மூலமாக கேமரா உள்ளே கொண்டு போனோம்னா அந்த ஓட்டையை நம்ம பார்க்கலாம். வெளியே வந்த குடல்லாம் திருப்பி உள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஓட்டைன்னு ஃபார்ம் ஆனாலே
அந்த ஓட்டையை சுற்றி நான் முதல் சொன்ன மாதிரி 3 ஏரியா வீக்னஸ் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இன்டைரக்ட் ஹெர்னியான்னு வரலாம். அதாவது வலது பக்கத்தில் டைரக்ட், இன்டைரக்ட், ஃபெமரல் 3 வீக்னஸ் இருக்குது. இன்டைரக்ட் வீக்னஸ்னு ஒரு பேஷண்ட் வரலாம். நம்ம லேப்ரோஸ்கோப் பார்க்குறோம், அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஹெர்னியா, இன்டைரக்ட் சைட்டில் அந்த ஓப்பனிங் இருக்கும், உள்ள குடல் வெளியே வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இன்டைரக்ட் பக்கத்தில் டைரக்ட் ஏரியா, ஃபெமரல் ஏரியா, அந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஏரியாவில் லேப்ரோஸ்கோப் மூலமாக வந்து ஒரு வலையை வச்சு அந்த வலையை வந்து லேப்ரோஸ்கோப் மூலமாக அந்த வலையை எல்லா பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். இது வலது பக்கம் மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் 2 பக்கமும் வந்து சில பேர் ஹெர்னியாவுக்கு வருவாங்க. முந்திலாம் 2 பக்கம் தனித்தனியாக ஓப்பன் ஆப்ரேஷன். இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அந்த 2 பக்கம் ஹெர்னியாவையும் அட் ஏ டைம் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாம். நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்? ஒன்றும் கிடையாது. காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஹெர்னியாக்காக வர்றாங்க அப்படின்னா அட்மிஷன் பண்ணுறோம், ஃபிட்னஸ் பார்க்குறோம், ஓகே அனஸ்தீசியா கொடுக்க முடியும் அப்படின்னா மத்தியானம் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் மூலமாக 2 பக்கம் ஹெர்னியாவையும் நம்ம பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போன நபர் வந்து பெருசாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து அஸ் யூஸ்வல் வாக்கிங், ஸ்டெப்ஸ் ஏறுறது இறங்குறது, ரொட்டீன் வேலைகள் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் டே கேர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஹெர்னியாவுக்கும் இப்போ இருக்குது. ஸோ நம்ம ஹெர்னியா வந்து சில பேர் கேட்பாங்க, நான் ஹெர்னியா ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், பல வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கிறேன், அப்போல்லாம் வலையெல்லாம் வைக்கல, வலையெல்லாம் இப்போ இல்லை, இப்போ திருப்பி அந்த ஹெர்னியா வந்துருச்சு. டெஃபினட்டாக என்னென்னாங்க, வலை வச்சு அந்த ஏரியா ஸ்ட்ரென்தன் பண்ணலைன்னா திருப்பி ஹெர்னியா வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஹெர்னியா வந்தாலும் அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்கரண்ட் இங்குவல் ஹெர்னியா, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி அதே வழியாக ஹெர்னியா வந்தாலும் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் மூலமாக அந்த நபருக்கு நம்ம பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களுக்கும் ஹெர்னியா வரலாம் இங்குவல் சைட்டில், பெரியவங்களுக்கும் வரலாம். 85 வயசு 90 வயசுக்கு ஹெர்னியா நம்ம பண்ணுறோம். என்னென்னா அந்த நபருக்கு வந்து ஹார்ட் நல்லா இருக்குது, பம்பிங் நல்லா இருக்குது, அனஸ்தீசியா ஃபிட்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா